10 மார்ச் 2025 விஜய் மௌலியால் எழுதப்பட்ட ரியல் எஸ்டேட் சிறப்பு கட்டுரை. இந்த கட்டுரை வெறும் தகவலுக்காக மட்டும். இது நிதி ஆலோசனை கிடையாது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமா எந்த முடிவா இருந்தாலும் தகுதி வாய்ந்த நிபுணர்கள ஆலோசனை பண்ணி எடுங்க. செங்கல், சிமெண்ட், சதுர அடி விலை இதுக்கெல்லாம் அப்பால ஒரு மறைஞ்ச இடம் இருக்கு. ரியல் எஸ்டேட் மனோதத்துவம். ஒரு விற்பனை, வாங்குதல், பேச்சுவார்த்தை இதுக்கெல்லாம் உண்மையா என்ன மறைஞ்ச சக்தி காரணமா இருக்கு? இந்த கேள்வி தான் ரியல் எஸ்டேட்ல மனுஷங்களோட சிக்கலான கலந்துரையாடல புரிஞ்சுக்கிறதுக்கு அடிப்படை. ரியல் எஸ்டேட் வெறும் பண பரிவர்த்தனைன்னு நினைச்சாலும் உண்மையில இது ஒரு உணர்ச்சிபூர்வமான நாடகம். சொத்த விக்கிறவங்க அவங்க சொத்தோட உணர்ச்சிபூர்வமா ரொம்ப நெருக்கமா இருப்பாங்க. பல வருஷ ஞாபகம், முதலீடு இதெல்லாம் குறைச்சு மதிப்பிடுற பயம் சரியான விற்பனைய தடுக்கலாம். ஒரு மனோதத்துவ நிபுணர் நஷ்ட பயம், லாஸ் அவர்ஷன் இருக்கிறத சுலபமா கண்டுபிடிப்பாரு. இது அவங்க முடிவை ரொம்ப பாதிக்கும். சொத்து வாங்கறவங்க ஆசை, பயம் இது ரெண்டுலையும் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க தேர்ந்தெடுக்கிற வீட்ல ஒரு எதிர்காலத்தை கற்பனை பண்ணுவாங்க. பாதுகாப்பு சாதனையோட அடையாளமா நினைப்பாங்க. ஆனா தப்பான முதலீடு பண்ணிட்டோமோ, மறைஞ்ச குறைகளை கவனிக்காம விட்டுட்டோமோன்னு பயம் இருக்கும். வாங்குறவங்க மனோதத்துவம் ஆசைக்கும் பயத்துக்கும் இடையில ஒரு சமநிலை. இது மனோதத்துவ நிபுணருக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ரியல் எஸ்டேட் ஆலோசகர் முக்கியமான இடைத்தரகரா இரக்கத்தோட அனுபவத்தோட இந்த உணர்ச்சிபூர்வமான இடத்தை கடந்து போகணும். அவங்க ஒரு சாதாரண மனோதத்துவ நிபுணரா ரெண்டு பேரோட சொல்லாத தேவைகளை, பயங்களை புரிஞ்சிக்கணும். நம்பிக்கைய வளர்க்கறது ரொம்ப முக்கியம். பேச்சுவார்த்தை, சண்டை தீர்க்கறது இதோட மனோதத்துவத்தை புரிஞ்சிக்கணும். தகவலை எப்படி சொல்றோம், வார்த்தைகளை எப்படி பயன்படுத்துறோம், எதிர்பார்ப்புகளை எப்படி நிர்வகிக்கிறோம், இது எல்லாமே ஆலோசகர்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ பயன்படுத்துற கருவிகள். மனோதத்துவத்தை படிக்கிறது ரொம்ப முக்கியம். ஒரு மனோதத்துவ நிபுணரா இல்லாட்டியும் ஆலோசகர் இந்த கொள்கைகளை தினமும் பயன்படுத்தணும். கஷ்டமான வாடிக்கையாளரை சமாளிக்க மனோதத்துவம் தான் முக்கியம். விற்பவர், வாங்குபவர், ஆலோசகர் இது மட்டுமில்ல, வெளியில இருக்கிற மனோதத்துவ போக்குகளும் சந்தைய பாதிக்கும். உதாரணமா சமூக சான்று, சோஷியல் ப்ரூஃப் ரொம்ப முக்கியம். வாங்குறவங்க நண்பர்கள், ஆன்லைன் விமர்சனம், சந்தை போக்கு இதெல்லாம் பாப்பாங்க. மிஸ் பண்ணிடுவோமோ ஃபோமோ பயம் அவசர முடிவுகளை எடுக்க வைக்கும். பிரத்தியேகமா இருக்கணும்னு ஆசை சொத்து விலையை ஏத்தும். இது சமூக அறிவாற்றல் சார்புகள்னு மனோதத்துவ நிபுணர் கண்டுபிடிப்பாரு. தொழில்நுட்பம் ரியல் எஸ்டேட் மனோதத்துவத்தை ரொம்ப பாதிக்குது. ஆன்லைன் பட்டியல்கள், விர்ச்சுவல் டூர், டேட்டா அனலிட்டிக்ஸ் வாங்குறவங்க விக்கிறவங்க கலந்துரையாடற விதத்தை மாத்திடுச்சு. வசதி, திறமை கொடுத்தாலும் தகவல்கள் அதிகமா இருக்குறதால முடிவெடுக்க முடியாம போயிடும். அதிக டேட்டா இருக்குறதால வாங்குறவங்க சரியான முடிவெடுக்க கஷ்டப்படுவாங்க. பேச்சுவார்த்தையோட மனோதத்துவம் ரியல் எஸ்டேட்ல முக்கியமானது. எதிர்ல இருக்கிறவங்க ஆசை, பயத்தை புரிஞ்சுக்கிறது ரெண்டு பேருக்கும் பயன் தரற ஒப்பந்தத்தை உருவாக்க உதவும். உடல் மொழி படிக்கிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அழுத்தத்துல அமைதியா இருக்குறது இதெல்லாம் பேச்சுவார்த்தையில ஜெயிக்க முக்கியம். மாறிக்கிட்டே இருக்கிற சந்தையில தகவல் தெரிஞ்சுக்கிட்டு இருக்குறது முக்கியம். சந்தை போக்கு, மனோதத்துவ நுண்ணறிவு, ரியல் எஸ்டேட் உத்திகள் இதோட அப்டேட்ஸ் தொழில்முறையாளர்கள், தனிநபர்களுக்கு ரொம்ப முக்கியம். இது சம்பந்தமா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாட்ஸ்ஆப் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம்ல கனெக்ட் பண்ணுங்க. ரியல் எஸ்டேட்ல இருக்கிற சிக்கல்களை சமாளிக்க பயனுள்ள தகவல் பகுப்பாய்வு கொடுக்குறோம். ரியல் எஸ்டேட் கலை மனுஷங்களை புரிஞ்சுக்கிறதுல இருக்கு. ஒவ்வொரு பரிவர்த்தனைக்கு பின்னாலையும் தனித்துவமான கதைகள், நோக்கங்கள், பயங்கள் இருக்குன்னு புரிஞ்சுக்கிறது தான் முக்கியம். இந்த மனோதத்துவ காரணிகளை புரிஞ்சுக்கிட்டா எல்லாருக்கும் பயன் தரற அனுபவத்தை உருவாக்கலாம். ரியல் எஸ்டேட்னா சொத்தும் மனோதத்துவமும் கலந்து இருக்கிற ஒரு ஒப்பந்தம். இந்த கட்டுரை வெறும் தகவலுக்காக மட்டும். இது நிதி ஆலோசனை கிடையாது. ரியல் எஸ்டேட் சம்பந்தமா எந்த முடிவா இருந்தாலும் தகுதி வாய்ந்த நிபுணர்களை ஆலோசனை பண்ணி எடுங்க. சந்தேகம் இருந்தா நிபுணர்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறது நல்லது. முன்னெச்சரிக்கையா இருக்குறது நல்லது இல்லையா?
சென்னையில சொத்து சம்பந்தமா நல்ல முடிவுகள் எடுக்கிறது எவ்வளவு முக்கியம்னு நமக்கு தெரியும். அதனால தகவல் தெரிஞ்சுக்கிட்டு புத்திசாலித்தனமா இருங்க. சொத்து ஒப்பந்தம்ங்கிறது பணம் மட்டும் இல்ல, மனுஷங்கள பத்தினதும் தான். சரி, போயிட்டு வரோம்.